ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அம்பர்லா குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத ஒரு ஈஸி மெத்தடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டாப் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி 4 லேயர் வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி மடித்து போட்டுட்றேன். ஸோ இதில் 4 லேயர் இருக்குது. உங்களுக்கு டாப் வந்து இப்போது மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது ஓவரால் லென்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 42 இன்ச்சஸ் நமக்கு டாப் ப்ளஸ் பாட்டம் சேர்ந்து. ஸோ அப்போ அந்த 42ல் நமக்கு இப்போ டாப் பீஸ்க்கு மட்டும் 13.5 ரிசல்ட்டிங் லென்த் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ 13.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அப்படி பார்க்கும்போது 15 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங் இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சரியாக வராது. ஸோ இப்படி தனி பீஸாக எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொட்டேட் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓவரால் ஷோல்டர் லென்த் எடுத்திருக்கோம் 6 இன்ச்சஸ்ஸு, அதாவது 12 இன்ச் டோட்டல். அதில் ஹாஃபு 6 ப்ளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஆம் ஹோலில் 6 எடுத்திருக்கோம். ஜென்ரலாக 6 வச்சா போதும். ரொம்ப கொஞ்சம் ஹெவியான பாடி அப்படின்னா ஒரு 6.5 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு நமக்கு 19.5 தேவைப்படுது. ஸோ அதில் ஹாஃப் எடுத்திருக்கேன். 9.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 2 இன்ச் வந்து சிஎம் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பவும் விடுற மாதிரி ஒரு கர்வ் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டரில் மேலேருந்து ஒரு 3 இன்ச் விட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மார்க்கிங் பண்ணிவிட்டு அதிலிருந்து கர்வ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் வந்து நீட்டாக வரும். இப்போது ஷேப் பார்ட் வந்து 7 இன்ச்சு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு எல் சைஸ் குர்த்தி. ஸோ 7 இன்ச் இருந்தால் போதும், ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போது வேஸ்ட் பார்ட் போடுறேன். வேஸ்ட் வந்து 17.5. அப்போ அதில் டிவைடட் பை 2 எடுத்திங்கன்னா 8.5 வரும். அது கூட வந்து ஒரு 2 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரிசல்ட்டிங் லென்த் வரைக்கும் நான் ஒரு ட்ரா பண்ணி ஒரு மார்க் போட்டிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்திருக்கோன்னு காட்டுறேன். 1.5 இன்ச் எடுத்திருந்தோம், பட் நான் 13ஓட க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அது எக்ஸ்ட்ராவே வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஸ்லோப் வந்து நம்ம விடணும். அதுக்கு 1.5 இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு ஸ்லோப் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த குர்த்தி வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரும். உங்களுக்கு ஒரு ஃப்ராக் டைப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா ஹிப் கிட்ட உங்களுக்கு ஷேப் கெட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து லென்த்து 5.5 இன்ச்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு இப்போது விட்டு போட்டுக்கிறேன். 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். 3. ஹைட் வந்து 5.5. இது ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அந்த ட்ரா பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். கட் பண்ணும்போது அந்த ஸ்லோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மார்ஜினில் கட் பண்ணணும்னு இல்லை. நெக் பார்ட்டு மட்டும் இப்போ கட் பண்ண வேண்டாம், மற்றதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பார்ட் எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிசைனிங் போடும்போது உங்களுக்கு ஐடியா மாறி போயிடும். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அப்போ நெக் பார்ட் கட் பண்ணிக்கோங்க. ஒரு நாச் போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த பீஸ் வந்து நான் ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பாட்டம் வந்து கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது மேலே டாப் வச்சாச்சு. அந்த டாப்போட அந்த சைடு எட்ஜ் வந்து எங்கே முடியுதோ அது கரெக்டாக ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாட்டமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டாப்போட என் பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி வச்சுருக்கேன். வச்சதுலேருந்து இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 28.5 தேவைப்படுது. ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வச்சுருக்கேன். அப்போ 30 இன்ச்சஸ் வர மாதிரி அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு அந்த 30 இன்ச்சஸ் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். மார்க் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடில் இருக்கிற பீஸில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. அந்த பீஸ்க்கு வந்து நம்ம ஜாயினிங் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கலாம். இந்த ஹிப் பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் திருப்பி காட்டும்போது உங்களுக்கு அந்த ஜாயினிங் எங்கே போடணுங்கிறது தெரியும் வீடியோவில் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து ஓப்பன் இல்லாமல் ஃபோல்டிங் பீஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீஸ் செப்பரேட் பண்ணுற மாதிரி. இப்போ கீழே பார்க்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஜாயினிங் பீஸ் அட்டாச் பண்ணணும். சென்டர் நாச் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாயினிங் பீஸ் போடும்போது ஒவ்வொரு விஷயம் கவனிக்கணும். வெளிப்பக்கம் எது உள்பக்கம் எதுங்கிறது செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வைக்கணும். செட் பண்ணி நான் ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக தெரியும், ஆனால் ஜாயின் பண்ணும்போது மாறி போயிடும். இப்போது அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக கட் பண்ணிங்கன்னா அளவு மாறும். இப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் போயிடக்கூடாது. இந்த சைட் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா நான் திருப்பி போட்டு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அந்த சைட் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மடித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண எடுக்கும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராமல் இருக்கும். அடுத்து ஸ்லீவை நம்ம அந்த பேலன்ஸ் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நான் இப்போ வந்து எனக்கு ஸ்லீவ் லென்த் வந்து ஒன்லி 4 inches தான் தேவைப்படுது. ரொம்ப சின்ன ஸ்லீவு. ஸோ அதனால் இந்த கிளாத்தை எனக்கு இனஃப் போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 inches வந்து நான் ஒரு டிசைனிங் பண்ண போகிறேன். அதுக்காக தான். அப்போ 4 inches அப்படின்னா சீம் அலவன்ஸ் 1 inch விட்டு 5 inches கட் பண்ணி எடுத்தால் போதும். ஓகே, 4 + 1 5 inch. இதில் ஸ்லீவோட விட்டு வந்து ஆம் ஹோல் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே தான் 6. எக்ஸ்ட்ரா ஒரு 2 inch விட்டுக்கோங்க சீம் அலவன்ஸ்க்கு. ஸ்லோப்புக்கு சைடு ஸ்லோப்புக்கு வந்து ஒரு 3 inches. அதிலிருந்து அப்படியே ஸ்லோப் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் எடுக்கணும் அப்படின்னா ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் கிளாத்தில். இது நான் ஷார்ட் ஸ்லீவ்ங்கிறதுனால ஃபைனலாக கட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இதில் நாச் போட்டு எடுத்துக்கோங்க. எந்த டபுள் பீசஸ்லையுமே சென்டர் நாச் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ வந்து ஸ்டிச்சிங்க்கு போயாச்சு. இப்போ டாப் எடுத்திருக்கோம். இந்த டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு 1.5 inch விட்டு இருக்கிற மாதிரி 2 கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் வர மாதிரி. இதை வந்து இந்த டாப்போட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 inch சீம் அலவன்ஸ் விட்டு பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. நெக் ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கிராஸ் பீஸ் எதுக்கு வைக்கணும்னா லைனிங் இல்லாத குர்த்தி, அதுக்காக தான். இதில் வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ரிசல்ட்டிங் ஷோல்டர் எவ்வளோன்னு நமக்கு பார்க்கணும். நமக்கு தேவையானது 2.25 inch தான். அப்போ அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரஸ்ட் பீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும்.
ஏன்னா சீம் அலவன்ஸ் நம்ம ஒரு தாராளமாக தான் 1 இன்ச் எடுத்தோம். அப்போ கண்டிப்பாக ரெஸ்ட் பீஸ் வரும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ 2.25 இன்ச் நமக்கு தேவையான ஷோல்டர். அது கூட இப்போ ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஓகே, மீதி இருக்கிறத அப்படியே ட்ரா பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஷோல்டரில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் இன்னொரு ஸ்டிச் 2 சைடு ஷோல்டர்லேயுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது. இப்போது பாட்டம் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம் டாப்போட. அதுக்கு முன்னாடி அந்த இம்பேலன்ஸ் இருந்தது இல்லையா, ஜாயினிங் போட வேண்டியது. ஸோ அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். அதில் 2 பீஸில் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. அது 2ஐயும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அப்படியே வச்சு தைச்சோன்னா ஷேப் நீட்டாக இருக்காது. அந்த சர்க்கிள் கரெக்டாக வர மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா பீஸை நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதே அந்த ஜாயினிங் பீஸ் சின்னதாக போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும், ஷேப் சுத்தமாக மாறிடும். ஸோ பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டாப் பீஸ் எடுத்துட்டேன். இதில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த ஸ்கர்ட் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டாப்லேயே சென்டர் நாச் போட்டுக்கோங்க. ஸ்கர்ட் பீஸில் ஆல்ரெடி சென்டர் நாச் போட்டிருக்கோம். அந்த நாச் பார்ட்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் இருக்கும். அடித்து முடிச்சாச்சு. இப்போ ரிசல்ட்டிங் குர்த்தி வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்கில் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஒரு சின்ன டிசைனிங் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைன், நெக் டிசைன் எப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.